ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம 2 திராட்சை தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா திராட்சை தோட்டம். இது வந்து கருப்பு திராட்சை. இப்போ இது பச்சையாக இருக்குது. இது கொஞ்ச நாள் கழித்து பூவை உடஞ்சி அப்படியே பழமாயிரும். பழமானோடனே கருப்பாயிரும். இப்போ ரோஸ் கலர் ஆகிற நிலைமையில் இருக்குது. நம்ம 2வது தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க. நம்ம 2வது தோட்டம் பார்த்திங்கன்னா பூவாகவே இருக்குது. இதுவும் திராட்சை தோட்டம் தான். இன்னும் பூவாக இருக்குது. பூவை வந்து பிஞ்சு வந்து காய் வந்து பழமாக வரும். திராட்சை பழம் பார்த்திங்கன்னா வெட்டி பாக்ஸில் போட்டு மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்க. பாருங்கள், பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, பெருசாகவே இருக்குது குலை எல்லாமே. திராட்சை தோட்டத்தை பார்த்துருக்க மாட்டீங்க நிறையா பேர். இதிலே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம தோட்டம் தான் இங்கே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்குது இந்த தோட்டம். பாருங்கள், நம்ம தோட்டம்லாம் இதுதான். வாழை மரத்தில் வாழைத்தாரெலாம் போட்டிருக்கு. இதே தோட்டத்தை பார்க்காதவங்களாம் எப்பயே பார்த்துருங்க. திராட்சை தோட்டம். இப்போ கருப்பு திராட்சை இதுதான். இதுக்கு தண்ணியெல்லாம் எப்படி பாய்ச்சிருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இது சிறுமலையில் திண்டுக்கல் டு மதுரை ரோட்டில் இருக்குது அந்த சிறுமலை தான் இது. பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் அப்படி வந்து தொட்டியிலேருந்து எடுப்பாங்க. தொட்டியிலேருந்து எடுத்து அப்படியே தொட்டியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக பந்தலிக்கே பாய்ச்சிருவாங்க தோட்டத்துக்கு. இதே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் இவ்வளோ அமைதியான காடாக இருக்குது. பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா உழுது விட்டுருந்தாங்க காட்டை. நேற்றுதே உழுது விட்டுருந்தாங்க போல். அது கீழேயும் பாருங்கள், கீழே உழுதுருக்காங்க. நான் காமிக்கிற மாதிரி நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மரமும் இருக்குது. 3 செடி இருக்குது. அதையும் பார்த்துடலாம். பாருங்கள், இங்கே நிறையாவே இருக்குது கருவேப்பிலை. இது வாழை மரம். இங்கே லெமன் மரம்லாம் இருக்குது.